மருத்துவம் பொறியியல் படிப்புகளுக்கு இணையாக சட்டக்கல்விக்கும் மாணவர்கள் மத்தியில் ஆர்வம் அதிகரித்து வருகிறது. 5 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் 25 சட்டக்கல்லூரிகளே இருந்த நிலையில் தற்போது அந்த எண்ணிக்கை 50ஐ தாண்டியுள்ளது. சட்டப்படிப்பு என்றாலே நீதிபதிகள் அல்லது வழக்கறிஞர்களின் வாரிசுகள் அதிக ஆர்வம் காட்டும் படிப்பாக ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் தற்போது தமிழ்நாட்டில் மருத்துவம், பொறியியல் படிப்புகளுக்கு இணையாக சட்டப்படிப்பை தேர்வு செய்வதில் அனைத்து தரப்பு மாணவர்களிடமும் ஆர்வம் அதிகரித்துள்ளது. சட்டப்படிப்பை பொறுத்தமட்டில் டிகிரி, டிப்ளமோ பிரிவுகள் இருந்தாலும் டிகிரி முடித்தால் மட்டுமே வழக்கறிஞராக பணியாற்ற முடியும். 12ஆம் வகுப்பு முடித்தவுடன் BA LLB என்ற ஒருங்கிணைந்த 5 ஆண்டு படிப்பில் சேர்ந்து படிக்கலாம். ஏற்கனவே பட்டம் பெற்றவர்கள் BL போன்ற 2 ஆண்டு படிப்பில் சேர்ந்தும் சட்டம் படிக்கலாம். BCom LLB, BBA LLB ஆகிய 5 ஆண்டு சட்ட படிப்புகளும் உள்ளன. தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் கீழ் அரசு சட்ட கல்லூரிகள் உட்பட மொத்தம் 25 கல்லூரிகள் இருந்த நிலையில் தற்போது அவற்றின் எண்ணிக்கை 50ஐ தாண்டி இருக்கிறது. 5 வருடத்துக்கு முன்பு இந்த காலேஜிலுடைய எண்ணிக்கை மொத்தத்திலே 15 இருந்துச்சு. இப்போது 50ஆக உள்ளது. அப்பொழுதெல்லாம் அட்மிஷன் கிட்டத்தட்ட ஒரு 1500 கவர்மெண்ட் காலேஜும், private college, deemed university and other private college under the Dr. Ambedkar Law University affiliation இருக்கிறது ஒரு 1500, ஒரு 3000 ஸ்டூடெண்ட்டு தான் படிப்பாங்க. இப்பொழுது அது எப்படின்னா கிட்டத்தட்ட 8000 சட்டக்கல்லூரி மாணவர்கள் இப்போது இருக்கிற ஓவரால் 50 காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வருடமும் சட்டக்கல்லூரியில் படித்த ஒரு மாணவர்கள் மட்டும் 8000. சட்டம் படித்துவிட்டு இந்தியாவில் உள்ள எந்த நீதிமன்றத்திலும் ஒருவர் வழக்கறிஞராக பணியாற்றலாம். தனியார் நிறுவனங்களில் சட்ட ஆலோசகராகலாம். அரசு, தனியார் வங்கிகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் சிறப்பு சட்ட அதிகாரி போன்ற பணிகளிலும் சேரலாம். தற்போது மாணவர்கள் அதிகளவில் சட்டம் பயில முன்வருவது பெரும் சமூக மாற்றம் என்கிறார்கள் கல்வியாளர்கள். ஒரு கேஸுக்குமான ஸ்பெஷலிஸ்ட் படிப்புகளை இன்றைக்கி பிஜியில் படிக்கிறத ஆரம்பிச்சிருக்கும். அப்போ வெறும் கோர்ட் அப்படிங்கிறத தாண்டி கம்பெனியில் கார்பரேட் லா, ஸ்பெஷலைஸ்ட் லா, முக்கியமாக சைபர் குற்றங்களுக்கு தீர்வு காணக்கூடிய சைபர் லான்னு இன்றைக்கி வெறும் கோர்ட்டு, சிவில், கிரிமினல் தாண்டி பல்வேறு ஸ்பெஷலிஸ்ட் படிப்புகளில் இன்றைக்கி மாணவர்கள் செல்லக்கூடிய காரணத்தினால இன்றைக்கி சமூகத்தின் எல்லா பிரிவுகளை சார்ந்தவர்களும் ஏழை பணக்காரர் வித்தியாசமின்றி, சமூக வித்தியாசமின்றி நிறைய பேர் லா படிப்பை விரும்பி படிக்கிறத பார்க்க முடியுது. 2024 கல்வியாண்டில் சட்ட படிப்புக்கான கட் ஆஃப் மதிப்பெண்கள் பொது பிரிவினருக்கு 96ஆகவும், மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 92ஆகவும் இருந்தது. பட்டியலின மாணவர்களுக்கு 91.75ஆகவும், பழங்குடியினருக்கு 88.75ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த ஆண்டு கட் ஆஃப் மதிப்பெண் அதிகமாகும் என்கின்றனர் கல்வியாளர்கள். சட்ட படிப்பு என்பது சமூகத்தில் நீதியையும் சமத்துவத்தையும் நிலைநாட்டவும், திறன் மேம்பாட்டை வளர்த்து சமூகத்தில் நல்ல மாற்றத்தை உருவாக்க உறுதுணையாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. சன் செய்திகளுக்காக டி. ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.